வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம ரிமோட் புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதில் வந்து அந்த செட் ஆஃப் புஷ் பட்டன்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து ஸ்டார்ட், ஸ்டாப், இன்ச், எமர்ஜென்சி ஸ்டாப், இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் புஷ் பட்டன்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் புஷ் பட்டன் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு மெஷினரியில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதில் உள்ள மோட்டரை ஸ்டார்ட் பண்ண, ஸ்டாப் பண்ண அந்த புஷ் பட்டன் ஸ்டேஷனை பயன்படுத்துவாங்க. நார்மலாக மெஷினுடைய பேனல் போர்டுலேயே ஒரு புஷ் பட்டன் செட்டு இருக்கும். அது தவிர அடிஷ்னலாக தேவைப்படுகிற இடங்களில் இந்த ரிமோட் புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸை பயன்படுத்துவாங்க. அதை எப்படி ஒயரிங் பண்ணலாம், அது எப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸு இல்லாமல் நார்மலாக மெஷின் பேனல்லே இருக்கிற டிஃபால்ட் புஷ் பட்டனோட உள்ள ஒரு டிஓஎல் ஸ்டார்டருடைய கண்ட்ரோல் சர்க்கியூட்டை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ், நியூட்ரல், அந்த ஃபேஸ்லேருந்து வர்ற சப்ளை வந்து ஒரு ஃபியூஸ், அப்புறம் ஒரு ஓவர்லோட் ரிலே, ஒரு ஆஃப் புஷ் பட்டனுடைய என்சி, ஆன் புஷ் பட்டனுடைய என்ஓ, அப்புறம் ஒரு காண்டக்டர் வழியாக நியூட்ரலுக்கு போகுது. இது வந்து சீரீஸாக, இது எல்லாமே சீரீஸாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதில் வந்து இந்த ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலாக ஒரு அந்த காண்டக்டர் இருக்குல்லவா, C1ங்கிற காண்டக்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த C1உடைய ஒரு என்ஓ பாயிண்ட்டை ஹோல்ட் ஆன் காண்டக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் ஒரு நார்மல் டிஓஎல் ஸ்டார்டருடைய சர்க்கியூட் டயக்ராம். இப்போ நம்ம இந்த இடத்துல அடிஷ்னல் புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸ் எதற்காக நம்ம அதில் ப்ராவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய மெஷின்களில் அந்த மெஷினுடைய ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிற புஷ் பட்டனே போதும். ஆனால் ஒரு பெரிய மெஷினரிஸில், லாங்காக அல்லது பெரிய சைஸில் இருக்கிற மெஷினரிஸ், இண்டஸ்ட்ரீஸில் உள்ள மெஷினரிஸ்லாம் அந்த மெஷினுடைய லென்த் அதிகமாக இருக்கிறப்ப, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஃபால்ட் வர்றப்ப அந்த ஆப்ரேட்டர் வந்து இந்த ஃப்ரண்ட் பேனலில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபால்ட்டை சரி பண்ணி திருப்பி ஃப்ரண்ட் பேனலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பண்ணுறப்ப டைம் அண்டு அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு அந்தந்த இடத்துல ஒரு புஷ் பட்டன் செட் இருந்துச்சுன்னா, புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அங்கேயே ஸ்டாப் பண்ணி இம்மீடியட்டாக அந்த ஃபால்ட் என்னவோ அல்லது அதில் என்ன மெட்டீரியல் ஃபீடிங் ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் லைன்லலாம் இந்த புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸ், அதாவது ரிமோட் புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பேசிக்கான ஒரு டிஓஎல் சர்க்கியூட் பார்த்தோம். இப்போ அதில் ஒரே ஒரு அடிஷ்னல் புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம டிஓஎல் சர்க்கியூட்டில் இந்த ஆஃப் புஷ் பட்டனுக்கும் ஆன் புஷ் பட்டனுக்கும் இடையில் உள்ள ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆஃப் புஷ் பட்டன்லேருந்து எடுக்கிற ஒரு ஒயரை இந்த ரிமோட் புஷ் பட்டன் ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிமோட் புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸுடைய டெர்மினல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 and 2 வந்து ஆஃப் புஷ் பட்டனுக்கு கனெக்ஷன், 3 and 4 வந்து ஆன் புஷ் பட்டன் ஸ்டார்ட் பட்டனுக்கு கனெக்ஷன் வச்சுருங்க. 1 and 2 வந்து என்சி, அதனால் எப்போவுமே க்ளோஸில் இருக்கும் நார்மலி. 3 and 4 வந்து என்ஓ, நார்மலி ஓப்பனில் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா என்சி எல்லாமே 1, 2, 11, 12, 21, 22, 31, 32 இந்த மாதிரி அடிஷ்னலுக்கு நம்பர் கொடுப்பாங்க. அதே இது என்ஓ அப்படின்னா 3, 4, 13, 14, 23, 24 இந்த மாதிரி 3 and 4ல் முடிகிற மாதிரி நம்பர் இருந்தால் அது வந்து என்ஓ பாயிண்ட் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஆஃப் புஷ் பட்டன்லேருந்து வர ஒயரை 1ஆம் நம்பரில் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து எடுத்து 2க்கும் 3 லூப் பண்ணி அந்த 3 4 வந்து இந்த ஹோல்ட் ஆன் கான்டாக்ட், அந்த ஆன் புஷ் பட்டன் டிஃபால்ட்டாக இருக்குல்லவா பேனலில், அதற்கு பேரலாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன நடக்கும், நம்ம இந்த ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணாலும் ஓடும், இல்லை இந்த பக்கம் இருக்கிற, ஏன்னா இந்த ஓஎல்ஆர் ஆஃப் புஷ் பட்டன் இந்த ரிமோட் ஸ்டேஷனில் இருக்கிற ஆஃப் புஷ் பட்டன் வழியாக ஃபேஸ் வந்து இந்த 2 and 3ல் ரெடியாக இருக்கும். அப்போ எப்போ நம்ம அதை புஷ் பண்ணுறோமோ, அந்த 3 and 4க்குள்ளே ஆன் புஷ் பட்டனை புஷ் பண்ணுறோமோ, அப்போ 4 வழியாக காண்டக்டர் ஆன் ஆகி ஹோல்ட் ஆன் வழியாக காண்டக்டர் ஹோல்ட் ஆகி அந்த மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படித்தான் ஒரே ஒரு புஷ் பட்டன் ஸ்டேஷனை அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம 2 புஷ் பட்டன் ஸ்டேஷனை அதில் 2க்கு மேற்பட்ட புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸை எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸோடைய ஒயரிங் அதே தான். ஆனால் கடைசியாக அந்த லைனில் கடைசியாக இருக்கிற புஷ் பட்டன் ஸ்டேஷன் எதுவோ அதில் மட்டும்தான் 2 and 3 லூப் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 1 and 2லேருந்து வர்றது அடுத்த புஷ் பட்டனுடைய 1 and 2, அடுத்த புஷ் பட்டன் 1 and 2 அப்படி சீரீஸாகவே இருக்கும். அந்த கடைசியிலேருந்து 3 and 4 அப்படி ஒவ்வொரு புஷ் பட்டன் ஸ்டேஷன்லையும் பேரல் பண்ணி இந்த ஹோல்ட் ஆன் கான்டாக்ட், இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் பேனல் போர்டில் இருக்கிறதோட
கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருப்பதன் மூலமாக எல்லா ஆஃப் புஷ் பட்டனும் சீரீஸாக இருக்கிறது, எல்லா ஆன் புஷ் பட்டனும் பேரலாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி புஷ் பட்டன் ஸ்டேஷனில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2 and 3 லூப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆஃப் புஷ் பட்டன்லேருந்து வர சப்ளை வந்து ஆன் புஷ் பட்டன் குரூப்புக்கு போகிறதுக்கு பேரல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி செய்வதன் மூலமாக எந்த புஷ் பட்டனை ஸ்டார்ட் பண்ணாலும், எந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை அமுக்கினாலும் அந்த மோட்டார் கான்டாக்டர் ஆன் ஆகி அந்த மிஷின் ஓடும். எந்த ஆஃப் புஷ் பட்டன் அமுக்கினாலும் அந்த மிஷின் ஆஃப் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு ரிமோட் புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸை ஒயரிங் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ரிமோட் புஷ் பட்டன் ஸ்டேஷன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.